முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும். கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும், வலிமையான வினையானது கூட அடங்கிவிடும். கணபதி என்றிட காலனும் கை தொழுவார். கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும், மரண பயம். கணபதி என்றிட கர்மமே ஆதலார். கணபதி கணபதி என்று இந்த கலியுலகத்திலே நாம ஜபம் செய்யும் பொழுது அத்துணை விதமான இன்பங்கள் கிடைக்கும். கணபதி என்றிட கவலைகள் தீருமே. இந்த நில உலகத்தின் கட்டாய சட்டம், அதாவது எழுதாத சட்டம் என்னவென்றால் கவலை. அது இந்த கணபதி என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மை விட்டு விலகி செல்கிறது. விநாயகரின் குறிப்பில் இருந்து யார் இந்த விநாயகர்? விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்களை உடையவர் தான். அன்பர்கள் சிந்தித்து தியானித்து நற்பலனை பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/2/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது மாசி 1 என்று சொல்லப்பட்ட புதிய தமிழ் மாதம் தொடக்கம். சதுர்த்தி விரதம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், வர சதுர்த்தி முகுந்த சதுர்த்தி, கோவை கோணி அம்மனின் பூச்சாற்று விழா, திருமயம் ஆண்டாள் முத்துக்குறி கண்டருளல், திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்து அருளல். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி இரவு 8:34 வரை. விநாயகரை வணங்குவது நலம் பயக்கும். இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 6:04 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம் கலந்தனார். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மனம் கலந்த வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் திரிகோண ராஜயோகம். மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் கேந்திர திரிகோண ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்லும் ராசிகள். மார்ச் மாத தொடக்கத்திலே சுக்கிரன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். இதனால் சுக்கிரன் கேந்திர திரிகோண ராஜயோகத்தை உண்டாக்கிறது. இந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே காணலாம். முதலிலே மிதுனம். கேந்திர திரிகோண ராஜயோகத்தால் மிதுன ராசியினருக்கு அருமையான நற்பலன்கள் கிடைக்க போகிறது. இந்த கால கட்டத்திலே சுக்கிரன் இந்த நேரத்தில் பணி மற்றும் தொழிலில் ஆரோக்கியமான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வரவேண்டிய இடத்தில் வராமல் இருந்த பணம் வந்து சேரும். வெகு நாட்களாக நிறைவேற்ற துடித்த திட்டங்கள் கைகூடும். இந்த தருணத்தில் தந்தை மற்றும் மகன் இடையே இருக்கும் உறவு மேம்படும். அடுத்தது கடகராசி.
கடக ராசியினருக்கு கேந்திர திரிகோண ராஜ யோகத்தால் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். தொழில் துறையில் இருந்த சுணக்கம் மறையும். பணி தொடர்பான வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். மாணவர்கள் முயன்றால் அரசு தேர்வில் வெற்றி பெறலாம். அடுத்தது கடைசியாக மூன்றாவதாக இருக்கின்ற ராசி கும்பராசி. இந்த ராசியினருக்கு கேந்திர திரிகோண ராஜயோகத்தால் கும்ப ராசிக்கு பேச்சின் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும். தொழில்கள் பலப்படும். மார்க்கெட்டிங் துறையில் பணி செய்பவர்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். தினமும் உங்கள் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். தலைமை பண்பு கூடும். இவ்விதமான கோச்சார பதிவுகளை கேட்கின்ற பாக்கியமுடைய பாக்கியவான்களே, புண்ணியவான்களே, உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நற்பலன்கள் அல்லது கெட்ட பலன்களை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கு இணங்க முயற்சிகள் செய்து வாழ்விலே சாதனை செய்கின்ற அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அன்பர்களுடைய கவனத்திற்கு பிப்ரவரி மாத பலனும் 2024 நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி பலனும் அனைத்து ராசிகளுக்கும் பதிவிட்டு வெளியிடப்பட்டது. அதனால் அன்பர்கள் தயவு கூர்ந்து அந்த பதிவுகளை கேட்டு அதனுடைய நன்மைகளை நீங்கள் உண்மையாக பெறலாம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கடைசி பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தரும். சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும், புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும், மற்றவர்களுடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை. நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்கவும், புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும். மனதிலே அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எப்பொழுதும் போல் நடைபெறும். இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும்.
மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவையும் கொடுத்தாலும் சாதகத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு நீங்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளை உங்களிடம் கேட்க ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் இன்றி முழு கவனத்துடன் ஓட்ட வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு சிவபதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை பாடி சிவனை வேண்டி சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகா விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும். அனுகூலம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சலுடன் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எதிலும் கவனம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் இயங்குவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே அது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் மாமன் வழியிலே பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெறுவதன் மூலமாக லாபமும் அதிகரிக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும்.
விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் மாமன் வழியிலே பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீடு வாகனம் தொடர்பான தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகஸ்தகர்கள், அதாவது வேலையில் நிற்பவர்கள், வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். முடிந்த வரையில் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். குடும்பத் தலைவர்கள் அனாவசியமான செலவை குறைக்க பாருங்கள். பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை. வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளை முடிந்த வரையில் பகைத்து கொள்ளாதீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கோபப்படுத்தினால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவு திருப்தி தரும். சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க பெறும். மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதி முயற்சியால் வெற்றி அடையும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கோபப்படுத்த வேண்டாம். அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவு திருப்தியை தரும். சிலர் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் உதவி செய்வார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவி செய்வார். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளிலே கவனமாக நடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாலையிலே கவனத்துடன் நடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்களையும் வாஸ்து ரீதியான எஞ்சோதிட ரீதியான ஜோதிட ரீதியான தனி விளக்கத்தை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.